Hallelujah. Are you all excited this morning? இன்று காலை குதூகலமாய் இருக்கிறீர்களா? Are you all happy this morning? சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? Are you excited to break the word of God and chew the word of God? திருவசனத்தை பிட்டு அசைபோடுவதிலே நான் உள்ளம் பூரித்து இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Are you excited? நீங்க பரவசமா இருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. So as I was waiting in the presence of the Lord, தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தபோது what should we share on this Pentecost day? பெந்தேகோஸ்தே நாளில் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும்? It's not from Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அல்ல. The Lord put in my heart to open the book of Obadiah. ஒபதியா புத்தகத்தை திறக்கும்படி என் இதயத்திலே கர்த்தர் ஏவுதல் கொடுத்தார். Which we rarely read. அதை படிப்பது ரொம்ப அபூர்வங்க. But we're going to read 3 verses. 3 வசனங்களை படிக்க போகிறோம். I'm going to quickly share the points. நான் குறிப்புகளை துரிதமாய் சொல்லுகிறேன். You can go home and meditate. நீங்கள் வீட்டுக்கு போய் தியானித்துக் கொள்ளுங்கள். At the end, முடிவிலே we're going to pray for different things. பல காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Because of the blood of Jesus. இயேசுவின் திரு இரத்தத்தின் நிமித்தம். So it is a beautiful chapter. ஒரு அருமையான அதிகாரம். Especially you can read from verse 15 onwards in your private quiet time. குறிப்பாக உங்கள் தனிப்பட்ட அமைதலான நேரத்திலே 15ஆம் வசனம் முதல் நீங்கள் படித்து பாருங்கள். For lack of time, I'm just going to read 3 scriptures. நேரம் குறைவு நிமித்தம் 3 வசனங்களை மட்டும் படிக்க போகிறேன். We will use the NLT translation today. இன்றைக்கும் NLT மொழியாக்கத்தை படிப்போம். Except one verse which will be in KJV. ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்தில் இருக்கும். So in 17th verse, 17ஆம் வசனத்தில் I will read it in NLT. நான் NLT இல் படிக்கிறேன். Can we all open our Bibles? எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து கொள்வோமா? Because when you read those particular words, அந்த குறிப்பிட்ட வசனங்களை படிக்கும்போதுதான் we take possession of it. அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். Verse number 17. 17ஆம் வசனம். And Jerusalem will become a refuge to those who escape. It will be a holy place, and the people of Israel will come back to reclaim their inheritance. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். In English it says in NLT, reclaim their inheritance. NLT மொழியாக்கத்தின்படி தங்களுடைய சுதந்திர வீதங்களை மறுபடியும் உரிமை கோரி பெற்றுக் கொள்வார்கள். Hallelujah. Hallelujah. We're going to verse number 20. 20ஆம் வசனம். The same NLT, the exiles of Israel will return to their land. இஸ்ரவேலில் சிறைப்பட்டு போனவர்கள் தங்கள் தேசங்களுக்கு திரும்பி வருவார்கள். And occupy the Phoenician coast as far as Zarephath. The captives from Jerusalem exiled in the north will return home and resettle the towns of the Negev. சர்பாத் மற்றும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் சேப்பாராத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென்திசை பட்டணங்களுக்குள் மீண்டும் வந்து குடியேறி அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மீண்டும், this word I want to emphasize is here, resettle the towns. அவர்கள் தங்கள் பட்டணங்களிலே மறுபடியும் குடியேறுவார்கள் என்ற வார்த்தையை நான் அடிக்கோடிடுகிறேன். Next verses. அடுத்த வசனம். Those who have been rescued will go up to Mount Zion in Jerusalem to rule over the mountains of Edom, and the Lord himself will be the king. ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக தப்புவிக்கப்பட்ட இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. As I was waiting in the presence of the Lord, நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது the Lord clearly put these 3 words. இந்த 3 வார்த்தைகளை மிக தெளிவாக என் இதயத்துக்குள் கர்த்தர் வைத்தார். Reclaim, மீண்டும் உரிமை கோருதல், resettle, மறுபடியும் குடியேறுதல், rescue, தப்புவிக்கப்படுதல். Hallelujah. Hallelujah. Shall we open our mouth and say reclaim? எல்லாரும் வாய் திறந்து நாம் மறுபடியும் உரிமை கோருவோம்னு சொல்லுவோமா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? மறுபடியும் உரிமை கொள்வோம். நம்மளுடைய சுதந்திரத்தை நாம் மறுபடியும் உரிமை கொள்வோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாம், மறுபடியும் 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 we will reclaim again our inheritance. நாம் நம்முடைய சுதந்திர வீதங்களை மறுபடியும் உரிமை கோருவோம். The next word is resettle the towns. அடுத்த வார்த்தை பட்டணங்களிலே மீண்டும் குடியேறுதல். The third thing is rescue, to go to the top. மூன்றாவது உச்சத்தில் சிகரம் ஏறும்படி மறுபடியும் தப்புவிக்கப்படுதல். Hallelujah. Hallelujah. I'm going to mix this with the blood of Jesus. கிறிஸ்துவின் திரு இரத்தத்தோடு இதை நான் இரண்டர As கலக்கிறேன். we're telling on the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்திலே நாம் பார்க்கும்போது the first thing is we will reclaim the inheritance. முதல் காரியம் நம்முடைய சுதந்திர வீதங்களை மறுபடியும் உரிமை கோரி பெறுவோம். When I went to the dictionary to search what reclaim means, மறுபடியும் உரிமை கோருதல் என்னதென்பதை ஆராய அகராதியில் நான் ஆராய்ந்தபோது it says to take back something
something that already belonged to you but it was lost. ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமாய் இருந்த ஒன்றை நீங்கள் பறிகொடுத்து விட்டீர்கள், அதை மீண்டுமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள A போவதாக. lot of times in life வாழ்வில் பல நேரங்களில் we might have something, நமக்கு ஏதோ ஒன்று இருந்திருக்கும். but either we might lose it because of our foolishness, நம்முடைய மதியினத்தின் நிமித்தம் ஒன்று நாம் அதை இழந்திருக்கலாம், or somebody might snatch it away from us. இல்லாவிட்டால் யாரோ நம்மிடம் அதை பறித்து கொண்டு போய் How இருப்பார்கள். many of you have gone through such experience? எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவங்களை அடைந்திருக்கிறீர்கள்? Even last week I heard a wonderful testimony கடந்த வாரம் ஒரு அருமையான சாட்சியை of கேட்டேன். someone whose inheritance was lost. அவருடைய சுதந்திர விதம் பறிபோய் விட்டது. It looked like they will never get it back. இனி ஒருபோதும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்பது போல் இருந்தது. Impossible, it is not going to happen. அது நடக்க சாத்தியமே இல்லை என்பது போல் தான் இருந்தது. Almost 20 years. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் But ஆகிவிட்டது. last week we heard the good news ஆனால் போன வாரம் நல்ல செய்தி கேட்டோம். that they were able to reclaim it back. இழந்ததை மறுபடியும் அவர்கள் சொந்தமாக்கிக் கொண்டார்கள். ஹalleluya. It might take many years. அதுக்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்கும். It might look like nothing can happen. இதெல்லாம் ஒண்ணு நடக்காது என்பது போல் தெரியலாம். But God is a God who is a promise keeping God. நம்முடைய தேவனோ கொடுத்த வாக்கை காக்கும் தேவன். He is a God of covenant. இவர் உடன்படிக்கையின் தேவன். But how the covenant is made? உடன்படிக்கை எப்படி The செய்யப்படுகிறது? covenant is made through the blood. உடன்படிக்கை இரத்தத்தினால் அல்லவா பண்ணப்படுகிறது. Right from the beginning. ஆதிகாலம் முதற்கொண்டே We already know how Adam lost what was given to him. தனக்கு அருளப்பட்ட பாக்கியத்தை ஆதாம் எப்படி இழந்தார் என்று முன்னமே அறிந்தோம். Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் He அதிகாரத்தில் was the ruler. அவர்தான் ஆளுகையில் He இருந்தவர். was supposed to have dominion. சகலத்தையும் ஆண்டு கொண்டிருந்திருக்க So much வேண்டியவர். power and authority. அவ்வளவுக்கு அதிகார வல்லமை கையளிக்கப்பட்டவர். But he gave it off. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். Because of rebellion. முரட்டாட்டத்தின் Because நிமித்தம், of disobedience. கீழ்ப்படியாமை நிமித்தம் That இழந்தார். is why those two attributes we have to be very cautious. அதனால்தான் இந்த இரண்டு சுபாவங்களை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக We இருக்க should வேண்டும். always analyze ourselves that we never allow disobedience and rebellion. ஒருபோதும் கீழ்ப்படியாமையை முரட்டாட்டத்தை நமக்குள் அனுமதிக்க கூடாது என்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because exactly that is what the devil forced Adam to do. சரியாக ஆதாமை அதை செய்யதான் பிசாசு நிர்பந்தித்தான். So when Adam lost it, ஆதாம் அதை இழந்தபோது God had to intervene to come with a blood covenant. இரத்த உடன்படிக்கை செய்ய தேவன் அங்கே தலையிட வேண்டியதாயிற்று. The devil would have had him to toss and fro and disturb him. இஷ்டம் போல் பிசாசு அவருக்கு தொந்தரவு செய்ய அலசடிப்பட வைத்திருக்கலாம். But God intervened. தேவன் தலையிட்டு விட்டார். Right from Adam we read ஆதாம் தொடங்கி படிக்கிறோம். that the blood was shed. இரத்தம் சிந்தப்பட்ட போதெல்லாம் Hebrews 9:22 says, எபிரேயர் 9:22 without the சொல்கிறது. shedding of blood there is no remission of sins. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. Blood has to be shed. இரத்தம் சிந்தப்பட்டாக One வேண்டும். after the other we see all through the Old Testament. பழைய ஏற்பாடு பக்கம் முழுவதும் ஒன்றன் பின் அடுத்தடுத்து பார்க்கிறோம். People had to shed the blood. மக்கள் இரத்தம் சிந்த வேண்டியதா Or இருந்தது. some sin offerings. சில பாவங்களுக்காக Of sin offerings they have to shed the blood. பாவ நிவாரண பலிக்கு இரத்தம் சிந்த வேண்டியதா இருந்தது. Because mankind has sinned. மனுக்குலம் பாவம் செய்தபடியா Let us not come and say, oh, I never sinned. நான்லாம் பாவம் செஞ்சதேன்னு சொல்ல Oh, கூடாது. that is a lie. அது ஒரு பஞ்சக பொய். All have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். So what did mankind lose? ஆக மனுக்குலம் இழந்தது எதை? We lost our rulership. நம்முடைய ஆளுகையை இழந்து We விட்டோம். lost our authority. நம்முடைய அதிகாரத்தை பறிகொடுத்து We விட்டோம். lost our power. நம்முடைய வல்லமையை இழந்து We விட்டோம். lost our dominion. நம்முடைய ஆண்மை இழந்து விட்டோம். Before the coming of Jesus, இயேசுவானுடைய வருகைக்கு முன்பு even though the people lived a life that pleased God, தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை மக்கள் வாழ்ந்திருந்தாலும் yet they were under the curse. அவர்கள் சாபத்துக்கு கீழாகத்தான் இருந்தார்கள். That is why you see, after the flood, Noah had to do a sacrifice. அதனால்தான் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா பலி செலுத்த வேண்டியதா இருந்ததை பார்க்கிறோம். Abraham had to do a sacrifice. ஆபிரகாமும் பலி செலுத்த வேண்டியதா இருந்தது. Our patriarchs Isaac and Jacob had to do sacrifice. ஈசாக்கு யாக்கோபு போன்ற நம்முடைய முற்பிதாக்கள் பலி செலுத்த வேண்டியதா People இருந்தார்கள். of Israel had to do sacrifice. இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டியதா இருந்தது. Because they wanted God to have a relationship with God. தேவனோடு தங்கு தடையில்லாத உறவை பரிபாலிக்க விரும்பினார்கள். A covenant has been made. உடன்படிக்கை And the உண்டாக்கப்பட்டது. blood has to be shed. இரத்தம் சிந்தப்பட்டாக But if வேண்டும். you look back, ஆனால் திரும்பி for பார்க்கையில் 4,000 years, 4000 ஆண்டுகளாக blood was shed by the animals. மிருகத்தின் இரத்தம் தான் சிந்தப்பட்டு But கொண்டே still, இருந்தது. ஆனாலும் what was lost எதை இழந்ததோ cannot be reclaimed. அதை மறுபடியும் மீட்டெடுக்க முடியவில்லை. Because man lost that inheritance, மனிதன் அந்த
அந்த சுதந்திரத்தை இழந்திருந்தபடியா only a man can reclaim. ஒரு மனிதரால் மட்டும்தான் இழந்ததை மீட்டெடுக்க முடியும். And not by a blood that is impure, அது அசுத்தமான ஒரு இரத்தத்தினால் அல்ல, but by a pure blood. சுத்தமான இரத்தத்தினாலேயே. I still want to go to the basics. அடிப்படைக்கே போக விரும்புகிறேன். All we are talking in the past few weeks are real basics. கடந்த சில வாரங்களாக நாம் கவனிக்கிற எல்லாமே உண்மையில் அடிப்படை சத்தியங்கள். Sometimes ஆனாலும் சில when we நேரங்களில் don't really understand the power of what we believe, நாம் விசுவாசிக்கிற காரியத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால், even though we believe the word of God, தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசித்தாலும், even though we know the scriptures by memory, வேத வசனங்கள் மனப்பாடமாய் நமக்கு when we தெரிந்திருந்தாலும் go கூட out in the world, நாம் உலகத்துக்குள் தலை காட்டும் போது we don't walk in that authority, நாம் அதே அதிகாரத்தில் நடப்பதில்லையே, we don't walk in that favor, அந்த தயவில் நாம் we நடைபோடுவதில்லை, don't walk in that power. அந்த வல்லமையில் வீர்நடை God has போடுவதில்லை. separated us, தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். God has anointed தேவன் நம்மை us, அபிஷேகித்திருக்கிறார். God has done so much so that we can walk a different life, வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படி தேவன் நமக்கு எவ்வளவோ a செய்திருக்கிறார். supernatural life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருவாழ்வு வாழ. Hallelujah. Hallelujah. That is why I want to go back into the basics. அதனால்தான் அடிப்படை பாகங்களுக்கு I திரும்புகிறேன். want to slice and dice every aspect of the powerful phenomenon, the relationship with God. தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவின் வல்லமை நிறைந்த சொல்ல முடியாத அந்த தாற்பயத்தின் அணுவாய் கூறுபட்டு பகுத்து உங்களுக்கு So when we get up in the morning, காலையில் எழும்பும்போதே the devil will never come near a house. பொல்லாத பிசாசு வீட்டு பக்கம் தலை காட்டவே That's what we're going முடியாது. to pray at the end of the service. ஆராதனையின் முறையில் அதுதான் ஜெபிக்க போகிறோம். When people get up in the morning, காலையில் எழும்பும்போதே they get up angry, கோபத்தோடு they எழும்புகிறார்கள், get up with fear, பயத்தோடு they get எழும்புகிறார்கள், up frustrated, விரக்தியோடு they get எழும்புகிறார்கள், up with worry. கவலைகளோடு எழும்புகிறார்கள். Why? ஏன்? Because they don't know who they are in Christ. கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்று அறியாதிருக்கிறதே காரணம். As soon as they get up, தாங்கள் எழும்ப the உடனே devil comes and whispers something and he goes off. பிசாசு வந்து எதையோ சொல்லிட்டு He போயிடுறான். goes to the next house. அடுத்த வீட்டுக்கு He போயிடுவான். goes to the next street. அடுத்த தெருக்கு He போயிடுவான். is already gone. அவன் ஏற்கனவே But போயிட்டான். here the people of God ஆனால் இங்கே தேவ are ஜனங்களோ confused, கண் குழம்புகிறார்கள், are worried. கவலையோடு Even இருக்கிறார்கள். before they can step out of their house, வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்பே so much of burden, ஏகப்பட்ட பார சுமைகள், so much of pressure. அளவுக்கு அதிக அழுத்த தாக்கங்கள். இல்லை, The children of God, தேவனுடைய பிள்ளைகளாக, the saints of God, தேவனுடைய the பரிசுத்தவான்கள், anointed people of God, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட when they ஜனங்கள் step out of their house, வீட்டை விட்டவர்கள் வெளியே வந்தால் all the unclean spirits should flee away. அசுத்தாவிகள் எல்லாம் தெரித்தோட வேண்டும். All the unclean spirits should get out of that place. அசுத்தாவிகள் நீங்கள் இருக்கும் இடத்தை பார்த்ததும் Oh, தலைதெறிக்க they ஓட that வேண்டும். shake the world have come here. உலகத்தை கலக்குறவர்கள் இங்கே வந்து I விட்டார்களே, don't want to be anywhere near them. நான் அவர்கள் கிட்ட கூட இருக்க I கூடாது. feel the burn of the fire of the anointing in them. அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேக அக்கினி என்னை எரிக்கிறதை Oh, you might say, உணர்கிறேன். sister, I'm not a very holy person. சகோதரியே, நான் ஒன்னும் அவ்வளவு பரிசுத்தமானவர் God இல்லை. has done everything for you, my dear brother. என் அன்பு சகோதரி, உங்களுக்கான எல்லாவற்றையும் தேவன் செய்து We don't விட்டார். live by works. நாம் கிரியைகளினால் We வாழ்வதில்லை, live by the grace of தேவ God. கிருபையினால் We ஜீவிக்கிறோம். live because of His அவருடைய sacrifice. தியாக பலியின் மேன்மையினால் வாழ்கிறோம். The devil comes to lie to us பிசாசனிடத்தில் பொய் சொல்லதான் வருவான். and tell lies that you don't deserve His grace. அவருடைய கிருபைக்கு உங்களுக்கு தகுதியில்லை என்று பொய் You are a சொல்வான். sinner. நீங்கள் ஒரு பாவி என்பான். You are a bad person. நீங்க ரொம்ப மோசமானவர்கள் என்பான். So you have to work hard to get your blessing. உங்க ஆசீர்வாதத்தை பெற கடினமாய் உழைக்க You வேண்டும் have என்றெல்லாம் to work சொல்வான். hard to get your healing. உங்கள் சுகத்தை பெற கஷ்டப்பட்டு வேலை செய்ய No, it வேண்டும் has என்பான். already been given. இல்ல, ஏற்கனவே அருளப்பட்ட It has பாக்கியங்கள் already been இவைகள். given to the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னமே அருளப்பட்டு விட்ட So பாக்கியங்கள் coming back இவைகள். to reclaiming our நம்முடைய inheritance, சுதந்திர விதத்தை மறுபடியும் மீட்டுக் கொள்வதை குறித்து because வரும் பொழுது man lost that inheritance, மனிதன் அந்த சுதந்திர விதத்தை இழந்தபடியால் a man has to come and claim it. ஒரு மனிதர் தான் வந்து அதை மீட்டெடுக்க See, வேண்டும். God could have easily restored us, மிக எளிதாய் தேவனமால் மீட்டெடுத்திருந்திருக்க but He முடியும். chose His Son, ஆனால் அவர் தம் குமாரனை தெரிந்து only கொண்டார். begotten Son, ஒரே பேரான as a திருக்குமாரன் sacrifice, தியாக பலியாக and He has to come to this earth அவர் இந்த பூமிக்கு வர வேண்டியதாக As a இருந்தது. man. ஒரு மனிதராக, as a man, ஒரு மனிதராக so that He can come and die in our stead. நம்முடைய நிலையில் அவர் மரிப்பதற்கு வர வேண்டியதாக See, இருந்தது. even His death அவருடைய மரணத்திலும் is a big mystery, ஒரு பெரும் மர்மமே அது. because He has to shed His blood. ஏனென்றால் தம் இரத்தத்தை அவர் சிந்த வேண்டியதாக இருந்தது. Hallelujah. Hallelujah. For many years, எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு on the tabernacle, ஆசரிப்பு the கூடாரத்தில் Ark of the Covenant, உடன்படிக்கை the பெட்டியில் mercy seat was on top of it, அதற்கு மேல் இந்த கிருபாசனத்தின் and மேல் the high priest, பிரதான
They have to come and sprinkle the blood. அவர்கள் அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும். Every year, வருஷந்தோறும் 7 times, 7 முறை they come and sprinkle the blood அந்த இரத்தத்தை தெளிக்க on வேண்டும். all the objects. எல்லா பொருட்களும். That is how purification will happen. அப்படிதான் ஆசரிப்பு கூடாரத்தில் சுத்திகரிப்பு Year உண்டாகும். after year after year, வருஷந்தோறும் தவறாமல் they have to accumulate all the sins பாவங்களை எல்லாம் சேர்த்து and குவித்தவர்களாய் go and do a sprinkling of the blood. வந்து அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும். No, God said, தேவன் சொன்னார், no, it is enough is enough. இதுவரை இருந்தது போதும். 4,000 years, 4000 the ஆண்டுகளாகி people were still under the curse of the law. மக்களின் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு கீழ Now I இருக்கிறார்கள். am going to reclaim their inheritance. அவர்களுடைய சுதந்திர விதத்தை நான் மீட்டெடுக்க So when போகிறேன். Jesus comes, இயேசுவானவர் he வருகிறார். goes through the cross அது சிலுவையின் and மூலமே he is now going to shed his blood. இப்பொழுது தம் இரத்தத்தை சிந்த போகிறார். Even before he reached the cross, அவர் சிலுவைக்கு போய் சேரும் முன்பே he already started shedding his blood. அவர் தம் இரத்தத்தை சிந்த ஆரம்பித்து விட்டார். We'll talk about all that later in a separate sermon. பின்பு வேறொரு பிரசங்கத்தில் அது குறித்து தனியாய் I'm going பேசுவோம். right to the நான் cross. சிலுவைக்கு நேராய் See, வருகிறேன். on the cross, சிலுவையின் மேல் he's shedding his blood. தம் இரத்தத்தை சிந்துகிறார். There is a mystery in that. அதிலே ஒரு பரம ரகசியம் இருக்கிறது. Because in life, வாழ்க்கையில் when the life is taken away, நம்முடைய உயிர் எடுக்கப்படும் போது the blood becomes corrupt. இரத்தம் தீட்டுப்பட்டு The விடுகிறது. blood becomes dirty. இரத்தம் அழுக்காகி When you விடுகிறது. see blood anywhere, எங்க இரத்தத்தை பார்த்தாலும் insects will come and eat of it. பூச்சிகள் வந்து அதை தின்னு கொண்டு That இருக்கும். is not a good blood. அது நல்ல இரத்தம் So இல்லை. Jesus cannot say, give that kind of a blood. அப்படிப்பட்ட இரத்தத்தை இயேசுவா நமக்கு கொடுக்க முடியாது. So what did Jesus ஆகவே do? இயேசுவானவர் என்ன A செய்தார்? mystery. ஒரு பரம ரகசியம். A blood, he was shedding his blood out of his body. அவர் தம்முடைய திரு சரீரத்திலிருந்து திரு இரத்தத்தை He was சிந்துகிறார். still alive. இன்னும் உயிரோடு தான் That is இருக்கிறார். why he's saying, oh Eli Eli lama sabachthani. அது நிமித்தம் தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று He was கூப்பிட்டார். losing blood. இரத்தத்தை இழக்கிறார். Hallelujah. Hallelujah. Recently one of our wonderful friend, he met with an accident. சமீபத்தில் அருமை நண்பர் ஒருவர் ஒரு விபத்தில் சிக்கினார்கள். He lost a lot of blood. அதிக இரத்தத்தை இழந்து விட்டார்கள். People thought it will become very serious. ரொம்ப ஆபத்தாகிவிடும் என்று மக்கள் நினைத்தார்கள். But because of the mercy of ஆனால் God, தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தம் the doctors found all the blood that he lost was already in his body. அவர் இழந்த இரத்தம் எல்லாம் ஏற்கனவே அவர் சரீரத்துக்குள் இருப்பதை மருத்துவர்கள் Yes, that's a கண்டறிந்தார்கள். miracle. அது ஒரு அற்புதம் That's தானே. a mystery. அது ஒரு ரகசியம். Just like that. அப்படிதாங்க. In Jesus, when Jesus was on the cross, இயேசுவானவரும் சிலுவையில் இருந்தபோது even before he can die, அவர் மரிப்பதற்கு முன்பே his blood, he was shedding his blood. அவர் தம் இரத்தத்தை சிந்துகின்றே இருக்கிறார். And when his blood was shed, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட போது that is when he said, it is finished. அந்நேரம் தான் எல்லாம் முடிந்தது என்று Now சொன்னார். I am going to give it up. இப்பொழுது நான் ஆவியை Now விடுகிறேன். when Jesus died, இப்பொழுது இயேசு but மரிக்கிறார். when Jesus ஆனால் died, இயேசு மரித்த his போது blood was still pure. அவருடைய இரத்தம் இன்னும் சுத்தமாகவே இருந்தது. His blood was still pure. அவருடைய இரத்தம் இன்னும் That தூய்மையானதாக is why in இருந்தது. Hebrews chapter 9, அதனால் தான் எபிரேயர் 9ஆம் I அதிகாரம் highly recommend that you go home and read it. தயவு செய்து வீட்டுக்கு போய் படிக்கும்படி அதிகமாய் பரிந்துரை When செய்கிறேன். Jesus died, இயேசுவானவர் மரித்தபோது his blood went up to heaven. அவருடைய இரத்தம் பரலோகத்துக்குள் சென்றது. Until then, nothing went up to heaven. அந்நேரம் வரை ஒன்றும் பரலோகத்துக்குள் ஏறி Now his சென்றதில்லை. pure blood, இப்பொழுது தூய்மையான it நேசரின் opens the திருரத்தம் heaven பரலோகத்துக்குள் and it போய் goes up to heaven. அது பரலோகம் போகிறது. Verse number 12 it says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது. can we open our Bibles? எல்லாரும் வேத புத்தகத்தை Hebrews திறப்போம். chapter 9, எபிரேயர் 9ஆம் verse number அதிகாரம் 12. 12ஆம் வசனம். With his own blood, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே he entered the most holy place once and for all, and he secured our redemption there. ஒரே தரம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். He takes his pure blood. அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை Now he கொண்டு goes, சென்றார். opens the heaven. பரலோகத்தின் வாசல்கள் He goes up to திறக்கின்றன. the heavens. பரலோகங்களுக்குள் போகிறார். And that blood is standing before the throne. சிங்காசனத்துக்கு முன்பாக நேசரின் திரு இரத்தம் And நிற்கிறது. that blood is telling the throne, அந்த இரத்தம் சிங்காசனத்திடம் சொல்லுகிறது. all the people that you see, நீர் பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் you see them through this blood. இந்த இரத்தத்தினூடாய் நீர் பார்க்கிறீர்கள். Yes, they might sin. அவங்க பாவம் செய்திருக்கலாம். They will continue to sin. தொடர்ந்து பாவம் செய்யக்கூடும். But don't see them directly. ஆனாலும் நேரடியாய் அவர்களை பார்க்க See them கூடாதப்பா. through this precious blood. இந்த விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தினூடாய் அவர்களை பார்ப்பீராக. Precious pure blood. விலையேறப்பெற்ற தூய்மையான That திரு is the இரத்தம். power of the blood of Jesus. இயேசுவானவரின் இரத்தத்தின் வீரியம் அதுதான். Hallelujah. Hallelujah. When he goes up to heaven, அவர் பரலோகம் போகும்போது his blood still speaks. இரத்தம் இன்னும் பேசுகிறது. His blood still intercedes. இரத்தம் இன்னும் பரிந்து See, பேசுகிறது. without the pure blood, அந்த தூய்மையான இரத்தம் he இல்லாமல் cannot intercede for us. நமக்காக பரிந்துரைக்க முடியாது. Without the pure blood, தூய்மையான இரத்தம் இல்லாமல் there cannot be forgiveness. மன்னிப்புண்டாயிருக்காது. Because it says, அப்படி சொல்லுகிறது. once and for all, ஒரே தரம் for 4,000 years, 4000 வருஷங்களாக every time they did something, அவர்கள் ஒன்றை செய்த போதெல்லாம் blood has to be shed. இரத்தம் சிந்தப்பட்டாக வேண்டும். After the death of Jesus, இயேசுவானுடைய மரணத்துக்கு பின்னர் after his blood
blood goes up to heaven. அவருடைய திரு ரத்தம் பரலோகம் சென்ற Once பின்னர் and for all. ஒரே தரம். Hallelujah. 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 He has forgiven us. அவர் நம்மை மன்னித்து விட்டார். மன்னிப்பதில் வல்லல் நீரே, மனதுருகும் தெய்வம் நீரே, அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறீர். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஒரு முள்முடி சூட்டி அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், அதுல மன்னித்தார். சோ நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் நம்ம செய்கிற பாவங்களுக்காக it's already been forgiven. அந்த லைன் மட்டும் பண்ணலாமா? மன்னிப்பதில் கண்களை மூடி அப்பா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எனக்காக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீரே. மன்னிப்பதில் வல்ல நீரே, மனதுருகும் தெய்வம் நீரே, அன்பையும் இரக்கத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் கண்களை மூடி நன்றி சொல்லும். இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறீர். மணிமுடியாய் அப்படியே அவரை நம் கண்கள் முன்பதாக என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். So on the spiritual aspect, இந்த ஆவிக்குரிய அம்சத்தில் the blood of Jesus கிறிஸ்துவின் திரு ரத்தம் reclaim the inheritance, நம்முடைய சுதந்திர விதத்தை மறுபடியும் மீட்டு கொடுக்கிறது. the victory that the devil thought he had, நான் அடைந்து விட்டோம் என்று பிசாசு நினைத்த வெற்றி கணைப்பு, that the man gave it off to the devil. மனிதன் பிசாசிடம் பறிகொடுத்த பாக்கியம் Jesus, இயேசுவானவர் he came to this earth, இந்த பூமிக்கு வந்தார், shed his precious blood, விலையேற பெற்ற தம் ரத்தத்தை and சிந்தினார். he reclaimed the inheritance. அந்த சுதந்திர விதத்தை மறுபடியும் உரிமை கோரி Because மீட்டார். of that, அது நிமித்தம் we are victorious. நாம் வெற்றி சிறக்கிறோம். Because of that, அது நிமித்தமே we walk like a victor. நாம் வெற்றி வீரரை போல் நடக்கிறோம். Because of that, அது நிமித்தம் we talk like a victor. வெற்றி வீரரை போல் பேசுகிறோம். Hallelujah. I Hallelujah. want to encourage everyone. ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறேன். Sometimes you might be feeling that you are a loser. சில நேரம் எப்பவுமே தோற்று போற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள In இருக்கலாம். Revelation chapter 12, வெளிப்படுத்தல் 12ஆம் it அதிகாரம், says that he comes in like an accuser of the brethren, சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவனை போல் வந்து நிற்கிறான். but they overcame him ஆனால் அவர்களோ அவனை by ஜெயித்தார்கள். the word of the testimony and by the blood of the lamb. தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் திரு He ரத்தத்தினாலும் is the ஜெயித்தார்கள். accuser of the brethren. அவன் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன். I want to repeat that. திரும்ப சொல்லுகிறேன், The devil comes in like the accuser of the brethren. சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவனாக தான் பிசாசு வருவான். He has received a PhD in that. அதிலே அவன் முனைவர் பட்டம் வென்றவன். He knows exactly how to accuse everyone. எல்லாரையும் எப்படி குற்றம் சாட்ட வேண்டும் என்று துல்லியமாய் He knows அறிந்தவன். exactly what your weak point is. எது நம்முடைய பலவீனம் என்று அவனுக்கு துல்லியமாய் He will தெரியும். directly come and hit you at that point. நேரடியாக வந்து அங்கதாங்க அடிப்பான். He'll make us feel that we are worthless. நாம் எதற்குமே தகுதியில்லை என்று உணர He'll வைப்பான். make us feel that we are nothing. நாம் ஒன்றுமில்லை என்று உணர செய்வான். So we put our head down. அதனால் தலை தொங்க The way போட்டுக் we கொள்வோம். talk, பேசுற the விதமே, way we think, நாம் நினைக்கிற the விதமே, way we pray, நாம் ஜெபிக்கிற விதமே, oh, we go begging for blessings. நாம் ஆசீர்வாதங்களுக்காய் கெஞ்சி திரிய But Jesus ஆரம்பிப்போம். did not come, so we go and beg for blessings. ஆசீர்வாதங்களுக்காய் கையேந்தி திரியும்படி இயேசு வரவில்லை. Jesus shed his blood இயேசு தம் ரத்தத்தை சிந்தினதே so that we declare our blessings. நம்முடைய ஆசீர்வாதங்களை Jesus பிரகடனப்படுத்தவே. shed his blood இயேசு தம் ரத்தத்தை சிந்தினதே so we claim our blessings. நம்முடைய ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கவே. Hallelujah. Hallelujah. We don't accept what the world says. உலகம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். We are in a different kingdom. நாம் வேறொரு ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். Last week, கடந்த வாரம் one young person, all this college admissions is going on. கல்லூரி சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழல் ஒரு One வாலிபர் young person had to go and get admitted in the college. ஒரு வாலிபர் கல்லூரியில் போய் சேர வேண்டியதா இருந்தது.
when they go there, அவர்கள் அங்கே போனபோது they are saying, oh, the admission is closed. ஐயோ எல்லா சேர்க்கையும் முடிஞ்சிருச்சேன்னு சொல்றாங்க. Because online application, the website, everything is closed. இணைய வாயிலாக அனுமதி சேர்க்கிற எல்லாமே மூடி விட்டார்கள். They call the office, அலுவலகத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். office connected pastor to pray for that person. அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அலுவலகம் பாஸ்டரையோடு தொடர்பு கொண்டார்கள். I heard pastor pray like this. பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணதை கேட்டேன். I am declaring now, இப்பொழுது நான் பிரகடனம் பண்ணுகிறேன், they will open the portal, அவர்கள் அந்த இணையதளத்தை திறப்பார்கள், and you will go and pay for your admission. நீங்க போய் உங்க சேர்க்கைக்கு பணம் கட்டுவீங்க. The college closed it, கல்லூரி அதை மூடிட்டாங்க. but here pastor says, no, I declare. பாஸ்டர் சொல்றாங்க, இல்லங்க நான் சொல்றேங்க, காலேஜ் மூடிட்டோம், நான் வேற ஆள், I belong to a different kingdom. நான் சொல்றேன் அவங்க தரப்பாங்க, நீங்க போய் அட்மிஷன் போட்டுருவீங்க. Okay, and I'm like, oh, okay, what pastor said, let me wait. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் அந்த அப்ளிகேஷனை திறந்துட்டாங்க, நான் அப்ளை பண்ணிடலாம், இப்போ போட்டுடலாம், ஆனால் ஒரு டாக்குமெண்ட் எனக்கு இப்போ கிடைக்காது, அந்த டாக்குமெண்ட் அடுத்த வாரம் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதனால இப்போ பிரச்சனையாக இருக்கு. சரி, திருப்பியும் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு தெரியும் அவர் என்ன ப்ரே பண்ணுவார்னு. என்ன ப்ரே பண்ணியிருப்பாரு? அந்த டாக்குமெண்ட் இப்போ வரப்போகுது, அவ்வளோதானே ப்ரே பண்ணோம். அவர் சொல்கிறார், ஐ டிக்ளேர், அந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு கிடச்சி இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிவிடு, நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுவீங்க வேலையை. இப்போ காத்துட்டே இருக்கிறோம். பாஸ்டர் கவலைப்படல, அவர் மறந்துட்டார். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம்ல, நம்ம சொல்லியாச்சுல, as a child of God. அவர் என்ன சொல்கிறார்? வாட் இஸ் his verse says? அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்மளுக்கும் அப்படி வருமா? ஓ, அது அவர் வேற நம்ம வேற இல்ல. we are created in the image and in the likeness of God. சொல்லி பாருங்க. 6 மணி போல ஃபோன் வருது ஆஃபீஸ்க்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த வர வேண்டிய டாக்குமெண்ட்டும் வந்துருச்சு, அப்ளிகேஷன் போர்ட்டலும் திறந்திருந்தது, அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. We live in a different kingdom. வேற ராஜ்யத்தில் வாழ்கிறோம். We go reclaim the inheritance. சுதந்திர விதங்களை மீட்டெடுப்போம். What is that you have lost, brother? சகோதரனே, அப்படி எதை இழந்திருக்கீங்க? So many people. எண்ணற்ற மக்கள். When we meet them for prayer, ஜெபத்துக்காக சந்திக்கும் போது, oh, my father didn't write a proper will. எங்க அப்பா சரியா உயில் எழுதாம போயிட்டாங்கம்மா. My mother didn't write a proper will. அம்மா சரியா உயில் எழுதலையா. So they are not sharing the property with me. அதனால சொத்தை எங்களோட பங்கு போட மாட்டாங்க. I am waiting for them to give. அவர்கள் கொடுக்கும்படி காத்திருக்கிறேன். We declare பிரகடனம் பண்ணுகிறோம் on this Sunday, இந்த ஞாயிறன்று, every inheritance, எல்லா சொத்து சுதந்திரங்கள், everything that you are supposed to get according to the papers, ஆவணங்களின்படி நீங்கள் கிடைக்க பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் we declare ஆணையிடுகிறோம் as children of God to reclaim the inheritance, உங்கள் சொத்து சொந்தத்தை உரிமை கொண்டு, and everything that belongs to you, உங்களுக்கு சொந்தமானது, whether it is a property, அது சொத்தா இருந்தாலும், whether it is an amount, அது ஒரு தொகையானாலும், whether it is a pension, ஏன் அது ஓய்வூதியமானாலும், whether it is a promotion, அது பதவி whether உயர்வானாலும், it is a job, அது ஒரு வேலை வாய்ப்பானாலும், whatever you are supposed to get, எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதா but you இருக்கிறதோ, have not received it, இன்னும் நீங்கள் பெறாமல் இருக்கிறீர்களோ, that belongs to you. அது உங்களுக்கு தான் In சொந்தம். Jesus' name, இயேசுவின் நாமத்தில், because of the blood of Jesus, இயேசுவின் திருரத்தத்தினால் we reclaim those inheritance. அந்த சுதந்திர விதங்களை நாங்கள் மறுபடியும் உரிமை We கோரி declare and we மீட்டெடுக்கிறோம். decree நாங்கள் ஆணையிட்டு that பிரகடனம் பண்ணுகிறோம். everything that is stopping their inheritance அந்த சுதந்திர விதம் கிடைக்க கூடாது will be தடுக்கிறதெல்லாம் released, இப்பொழுது will be கட்டவிழ்க்கப்படுவதாக, released in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. Hallelujah. 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 Do you believe that? நாங்கள் அதை நம்புகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கே துதி உண்டாகட்டும். Hallelujah. Glory Hallelujah. to God. தேவனுக்கே மகிமை The blood of உண்டாகட்டும். Jesus reclaims the inheritance. இயேசுவின் திருரத்தம் சுதந்திர விதங்களை மீட்டு No கொடுக்கிறது. more condemnation. இனி ஆக்கினை தீர்ப்பு No இல்லை. more shame. இனி அவமானம் இல்லை. Hallelujah. Hallelujah. Jesus, இயேசுவானவர், He is the one who came to give us the victory. அவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்க வந்த நாயகன். Quickly we're going to the second point. துரிதமாய் இரண்டாம் குறிப்புக்குள் I'm வருவோம். just going to give the point and then we're going to go to prayer. குறிப்பை சொல்லி ஜெபித்து விடலாம். In verse number 20 it says, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, they will resettle in their towns. அவர்கள் தங்கள் பட்டணங்களிலே மறுபடியும் குடியேறுவார்கள். Can we read that verse? Obadiah 1 verse chapter 1 verse 20. உபதியா 1:20 படிப்போமா? The people will go and resettle in the towns of the Negev. ஜனங்கள் மறுபடியும் போய் நெகேவ் பட்டணங்களிலே குடியேறுவார்கள். What does that resettle mean? மறுபடியும் குடியேறுதல் என்றால் When I என்ன? went and looked in the dictionary, அகராதியில் பார்த்தபோது it says you might have had it the first time, முன்பு உங்க கையில் அது இருந்திருக்கும், but now you're going to settle again. இப்பொழுதோ மறுபடியும் நீங்கள் அதில் அமைய போகிறீர்கள். Repeat.
Things are going to get repeated. திரும்பவும் காரியங்கள் நடக்கும். Hallelujah. Hallelujah. We're going to go and resettle somewhere. நீங்கள் எங்கே ஒரு இடத்துல போய் மீண்டும் குடியேறுவீர்கள். The blood of Jesus. இயேசுவின் இரத்தமானது. When I connect with the blood of Jesus. இதை இயேசுவின் இரத்தத்தோடு இணைக்கும்போது three things the blood of Jesus is doing. இயேசுவின் இரத்தம் மூன்று காரியங்களை செய்கிறது. The first thing is the blood of Jesus gives us, affirms the victory. முதல் காரியம் இயேசுவின் இரத்தம் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. The second thing the blood of Jesus does. இரண்டாவது இயேசுவின் இரத்தம் செய்யும் காரியம் affirms the forgiveness. அது மன்னிப்பை உறுதிப்படுத்துகிறது. You are forgiven. மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Yes, we might have settled as a sinner. நாம் பாவியாக நாம் இருந்திருக்கலாம். All were conceived in sin. பாவத்தில் தானே கருத்தரிக்கப்பட்டோம். Because of the blood of Jesus. இயேசுவானவரின் இரத்தத்தின் நிமித்தம் we resettle as a forgiven person. மன்னிக்கப்பட்ட மாந்தராய் மறுபடியும் குடியேறுகிறோம். What do I mean by resettle in a practical terms? நடைமுறையிலே மறுபடியும் குடியேறுதல் என்றால் என்ன? Sometimes in life வாழ்வில் சில வேளைகளில் we take up we enter into some kind of a blessing, ஒரு விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம், knowing that it is not the right thing for us. அது நமக்கு ஏற்ற சரியானதில்லை என்று தெரிந்தே போய் அதை அனுபவிப்போம். Maybe in the past ஒருவேளை கடந்த நாட்களில் you might not have known how to know the will of God, தேவ சித்தத்தை எப்படி அறிவதென்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். and you might have settled something. ஆகவே ஏதோ ஒரு காரியம் இதுதான் நீங்க Maybe you might have started a business, ஒரு தொழில் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. maybe you are moved into a house, அல்லது ஒரு வீட்டுக்குள் குடியேறி இருக்கலாம். maybe you would have gotten into a job, அல்லது ஒரு வேலையில் சேர்ந்து இருக்கலாம். different things could have happened in our life. நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட காரியங்கள் நடந்திருக்க But கூடும். now as you get closer and drawn closer to hearing God, இப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நெருங்கி வருகிறபடியா now you realize, இப்போதான் தெரியுது, oh, this is not what I should have done. இதை நான் செஞ்சிருக்க கூடாதே. I wish I had not done that. அதை செய்யாம இருந்தா நல்லா So இருந்திருக்குமே. many people whom we talk to, அங்க பேசுற நிறைய பேர் they அப்படிதான். come with a great regret in their life. வாழ்க்கையில பெரிய வருத்தத்தோடு Oh, வருவார்கள். pastor, I should not have done that. பாஸ்டரியானதை செஞ்சிருக்கவே கூடாதுங்க. Some people, they move very far away சிலர் ரொம்ப தூரமா போயிருவாங்க. from the church of God. தேவனுடைய சபையை விட்டு ரொம்ப Because somebody தூரத்துக்கு. would have told them, you know what, shall we go? All of us will move to a different place and settle. எல்லாரும் சொல்லிருப்பாங்க, நம்ம எல்லாருமே ஒரு வேற இடத்துக்கு போய் குடியேறலாம்னு யாரோ சொன்னதை கேட்டு போயிருப்பாங்க. And they also would have gone with the pack. இவங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமா போயிட்டாங்க. But now they know that they've lost the blessings of the Lord. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம் என்று. So many people would have done things listening to the voices of their friends and families. நண்பர்கள், குடும்ப உறவுகள் சத்தத்தை கேட்டு பல காரியங்களை செய்திருக்க கூடும். And they think that is it. அதான் முடிஞ்சதுன்னு That's all, நினைப்பாங்க. I have to settle like this. இப்படி இனிமே இப்படி தாங்க இருக்கணும்னு I have நினைப்பாங்க. to continue in this job. இதே வேலையில தான் நான் I have தொடரணும். to continue in this business. இதே தொழில் வியாபாரத்தை தான் தொடர்ந்து செய்ய வேண்டும். I have to continue doing this. நான் இதே தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். But the Lord in this chapter, Obadiah, இல்ல இந்த உபதேச அதிகாரத்தில் கர்த்தர் if சொல்லுகிறார், you read the remaining verses, மீதமுள்ள வசனங்களை படிப்போம் he's saying என்றால் he's taking some people settles there. சில சத்துருக்கள் சில No, he's talking about some captive settled somewhere. சிறைப்பட்டு போன சில இடங்களில் குடியேற்றி இருப்பதை குறித்து They பேசுகிறார். are like captives. சிறைப்பட்டவர்களை போல There is no freedom. விடுதலையே இல்லைங்க. See, anytime we do something that is not that is against the will of தேவ God, சித்தத்துக்கு மாறான எதை எப்பொழுது செய்தாலும் சரி, we become like a captive. அங்க சிறைப்பட்ட போல தான் We lose இருக்கும். the freedom. சுதந்திரத்தை We பறிகொடுத்து lose the joy. சந்தோஷத்தை We lose இழந்துருவோம். the liberty. விடுதலை இழந்திருப்போம். Especially like when you're making major decisions. அதிலும் குறிப்பாக வாழ்க்கையில மிக முக்கிய பெரிய தீர்மானங்களை எடுக்கும்போது Small decisions it's okay. சின்ன சின்ன தீர்மானங்கள் பரவாயில்லைங்க. Some people have made big investments சில பெரும் முதலீடு செய்வார்கள். and then they regret. அதுக்கப்புறம் ரொம்ப வருந்துவாங்க. So when we go away from the will of God, தேவ சித்தத்தை விட்டு நாம் விலகி we போகும்போது automatically become like a captive. தானாகவே நாம் சிறைப்பட்ட கைதியை போல் மாறி But விடுகிறோம். here on the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளாகி இந்த the நாளில் blessing the Lord wants to share with us. கர்த்தர் நம்மோடு பகிர விரும்பும் You ஆசீர்வாதம். might have been a captive till now. இதுவரை நீங்கள் சிறைப்பட்ட கைதியை போல் Yes, you இருந்திருக்கலாம். might have made a mistake. ஆம், நீங்கள் தவறு செய்திருக்க கூடும். But don't worry. அதனாலும் He's கவலைப்படாதீர்கள். going to take you from there. அங்கிருந்து உங்களை அவர் வெளியே கொண்டு He's going வந்து to resettle you somewhere. மறுபடியும் வேறு இடத்தில் உங்களை குடியேற்றி Resettle வைப்பார். in the towns of Negev. நெகேவ் பாலைவன பட்டணங்களை உங்களை You don't குடியேற்றி have to வைப்பார். accept and live a defeated life. தோற்று போன வாழ்க்கை தாங்க இனி அதை ஏற்றுக்கொண்டு வாழ You வேண்டியது don't இல்லைங்க. have to live a regretful life. வருந்துகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. The Lord wants to resettle you. கர்த்தர் உங்களை மறுபடியும் சிறப்பாய் குடியமர்த்த Brand விரும்புகிறார். new. புத்தம் புதிய இடத்தில் ஆட்ட Everything விரும்புகிறார். exciting. சகலமும் குதூகலமே. Something unexpected. எதிர்பாராத ஒரு பாக்கியம். According to His blessing. அவருடைய ஆசீர்வாதங்களின்படி With His hand upon that. அவருடைய கரம் அதன் மேல் இருக்க. Some of you might be single. சிலர் தனியாளா இருக்கலாம். Maybe in the past. ஒருவேளை கடந்த You காலங்களில் might have missed some opportunities. சில வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டு The இருக்கலாம். Lord wants to resettle you. மறுபடியும் கர்த்தர் உங்களை வாழ வைக்க Psalm விரும்புகிறார். 68 verse 6. 68ஆம் சங்கீதம் He 6ஆம் will வசனம். put the solitary in their families. அவர் தனிமையானவர்களை வீடு வாசல் ஏற்படுத்தி குடும்பங்களாக You அமைக்கிறார். will be resettled. நீங்கள் மறுபடியும் In a வாழ்ந்திருப்பீர்கள். good family. முழு In குடும்பமாக a good home. நல்லதொரு வீட்டிலே In a good job. நல்லதொரு வேலை In a
வாய்ப்பில், good business, நல்ல தொழில் with a வியாபாரத்தில், good investment. மிகவும் தரமான What has மூலதனத்தில், happened in the past is gone. கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் போய்விட்டது. Captivity is gone. எல்லா நஷ்டமும் போய்விட்டது. All captivity is gone. சிறையிருப்பெல்லாம் நீங்கி விட்டது. All loss is gone. இழப்புகள் எல்லாம் On the போய்விட்டது. day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளில் the Lord wants to resettle us. கர்த்தர் நம்மை மறுபடியும் வாழ்விக்க Shall we விரும்புகிறார். receive the blessing? ஆசீர்வாதத்தை பெறுவோம். Hallelujah. Hallelujah. How many of you feel like a captive today? எத்தனை பேர் இன்றைக்கு சிறைப்பட்ட கைதியை போல் I வாழுகிறீர்கள்? want the Lord to completely give me something new. ஆண்டவர் எனக்கு முற்றிலும் புதிதான ஒன்றை கொடுத்தாக வேண்டும். But I don't know what to ask for. ஆனால் எதற்காக கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. I don't know town of Negev. எனக்கு நெகேவ் பட்டணம் தெரியாது. I don't know which town to choose. எந்த பட்டணத்தை தெரிந்து கொள்வது என்று Now தெரியவில்லை. I want to surrender to His will. இப்பொழுது அவருடைய திருச்சத்தத்துக்கு அடிபணிய விரும்புகிறேன். The Lord will take me there. கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். Hallelujah. Hallelujah. Shall we open our mouth and say, வாய் திறந்து சொல்லுவோமா? Lord, resettle me. கர்த்தாவே என்னை மறுபடியும் வாழ All வைப்பீராக. of us. எல்லாரும் Every one of us. எல்லாரும் சொல்லுவோம். Lord, I made mistakes in the past. கடந்த காலத்தில் தவறு செஞ்சிட்டேன்ப்பா. But I want you to resettle me. ஆனால் நீர் என்னை மறுபடியும் In வாழ்விக்க the right வேண்டும். department in my company. என்னுடைய துறையில் அந்த நிறுவனத்தில் I don't know which department in my company to choose. என் நிறுவனத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுப்பதுன்னு தெரியலப்பா. Now you resettle me. இப்பொழுது என்னை மறுபடியும் வாழ In the right வையும். place. சரியான இடத்தில். Hallelujah. Does not matter what has happened in the past. கடந்த காலத்தில் என்ன நடந்தாலும் On the பரவாயில்லை. day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளில் a fresh start. ஒரு புதிய A ஆரம்பம். fresh start. புத்தம் புதிய The Lord துவக்கம். has already prepared the towns of Negev. நெகேவ் பட்டணங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி He's விட்டார். going to just take you அப்படியே உங்களை கொண்டு போவார். and beautifully place you there. அழகுற உங்களை இங்கே That குடியேற்றுவார். is the blessing of the அது Pentecost. பெந்தேகோஸ்தேயின் ஆசீர்வாதம். Because of the blood of Jesus, கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் we நிமித்தம் are His children. நாம் அவருடைய பிள்ளைகளாய் We are இருக்கிறோம். forgiven. நாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம். Thirdly and lastly, கடைசியாக மூன்றாவது verse number 21 of Obadiah chapter 1. ஒபதியாவின் 21ஆம் வசனம். Shall we open our Bibles? வேதத்தை திறப்போமா? This is again, it collides with the promise of the month that Pastor gave. பாஸ்டர் கொடுத்த மாத வாக்குத்தத்தத்தோடு அப்படியே இணைகிறது The Lord பாருங்கள். will rescue you. கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். I was very shocked when I read this scripture. இந்த வசனத்தை படித்த பொழுது அதிர்ந்து போனேன். Obadiah chapter 1 verse number 21. ஒபதியா 1:21. Those who have been rescued will go up to the Mount Zion in Jerusalem. தப்புவிக்கப்பட்டவர்கள் எருசலேமில் இருக்கும் சீயோன் பர்வதத்தில் ஏறுவார்கள். Why do they go there? ஏன் அங்கே போகிறார்கள்? To rule over the mountain. அந்த மலையின் மேல் ஆளுகை செய்ய. Romans 5:17 says, ரோமர் 5:17 we are சொல்கிறது. called to reign. அவர் ஆளுகை செய்ய We are அழைக்கப்பட்டிருக்கிறோம். called to reign. ஆளுகை செய்ய Romans 8 அழைக்கப்பட்டிருக்கிறோம். it says, ரோமர் 8 சொல்கிறது. we are heirs and joint heirs with Jesus Christ. நாம் தேவனுடைய சுதந்தரர்கள், கிறிஸ்துவின் உடன் சுதந்தரர்களாய் The last இருக்கிறோம். blessing of the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளின் இறுதி ஆசீர்வாதம். that He will rescue us, அவர் நம்மை தப்புவிப்பார். so we will go high ஆகவே நாம் உயர்ந்து ஏறி and we will rule from there. அங்கே இருந்து ஆளுகை செய்வோம். Hallelujah. Hallelujah. Some of you are not able to believe it. சிலர் அதை நம்ப கூட முடியல. Don't worry, I have faith for you. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் I விசுவாசிக்கிறேன். believe for you. உங்களுக்காக நான் நம்புகிறேன். I know you're going to reign. நீங்கள் ஆளுகை செய்யத்தான் I போகிறீர்கள். know you're going to rule. நீங்கள் ஆளுகை செய்ய Not with போகிறீர்கள். arrogance, ஆணவத்தோடல்ல, not with pride, பெருமையோடல்ல, but with authority. அதிகாரத்தோடு You're going to rule over all the works of the devil, பொல்லாத பிசாசின் துஷ்ட கிரியைகள் மேல் எல்லாம் ஆளுகை செய்ய போகிறோம். over the unclean works of the devil. பிசாசின் அசுத்த துஷ்ட கிரியைகள் மேல் ஆளுகை You're செய்வோம். not going to be a victim anymore. இனியும் சூதுகளுக்கு இரையாக மாட்டோம். Because of the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளின் நிமித்தம், because of the blood of கிறிஸ்துவின் Jesus, திரு இரத்தத்தின் நிமித்தம், because the Lord rescues us, கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறபடியால் He's going to take you to the high places. உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சேர்ப்பார். What does rescue mean? தப்புவிக்கப்படுதல் That என்றால் is என்ன? saving from something dangerous, ஆபத்தான ஒரு காரியத்திலிருந்து காப்பாற்றப்படுதல். or even saving from someone who is stuck somewhere. ஏன் ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்ட ஒருவரை கை கொடுத்து தூக்கி எடுப்பதை What does the குறிக்கும். blood of Jesus do here? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதைதான் இங்கே செய்கிறது. The blood of Jesus affirms we are an overcomer. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. Because lot of times பல நேரங்களிலே we might be in a situation நாம் ஒரு சூழ்நிலைக்குள் சிக்கி where இருக்கக்கூடும். we cannot deliver நம்மை ourselves. நாமே தப்புவித்துக் கொள்ள முடியாத நிலை அது. Probably it is a financial problem, அதிகபட்சம் அது ஒரு பண நெருக்கடி or a பிரச்சனையா இருக்கலாம். situation at work, அல்லது வேலை ஸ்தலத்தில் or சந்திக்கும் a நெருக்கடி, family situation, குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், or a bodily pain. சரீர வேதனையா இருக்கக்கூடும். You feel you are stuck. நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி This இருக்கு. is my life. இதாங்க வாழ்க்கை. This is how I'm going to live to the rest of my life. இனி வாழ்நாளெல்லாம் இப்படிதான் இருக்க போறேன். I can't rescue myself என்னை நானே விடுவித்துக் கொள்ள முடியாது. because I have tried always. எனக்கு தெரிந்த எல்லா வழிகளையும் கையாண்டு There is விட்டேன். no way out. இதிலிருந்து மீண்டு வர வழி இல்லை. But the Lord says, ஆனால் கர்த்தர் the சொல்லுகிறார், blood of Jesus, இயேசுவின் இரத்தம் it affirms that we are an overcomer. நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் என்பதை அது We உறுதிப்படுத்துகிறது. are more than a conqueror.
conqueror. நாம் முற்றிலும் ஜெயம் கொண்ட வீரர்களுக்கு We are an மேலானவர்கள். overcomer. நாம் ஜெயிக்கிறவர்கள். See, the blood of Jesus is so powerful. இயேசுவின் இரத்தம் எவ்வளவு வல்லமையானது என்றால், We are going to claim the blood of Jesus now. இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை நாம் உரிமை We கோர are going to போகிறோம். start praying over it, using it. அதை பயன்படுத்தி ஜெபிப்போம். See, the name of Jesus which we'll be meditating next week. அடுத்த வாரம் இயேசுவின் திருநாமத்தை தியானிக்க போகிறோம். What does the name of Jesus do? இயேசுவின் திருநாமம் என்ன It செய்கிறது? is an offensive weapon. அது எதிர்த்து தாக்கும் When the enemy போராயுதம். comes in like a flood, பெருவெள்ளம் போல் சத்துரு for வரும்போது, the weapons of our warfare are not carnal but mighty in God through the pulling down of strongholds. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கின்றன. When the unclean spirit comes and attacks us and our family, அசுத்தாவிகள் நமக்கு எதிராக வந்து நம்மையும் குடும்பத்தையும் தாக்கும் போதெல்லாம், we don't go and fight in the natural. நாம் இயற்கையில் போய் யுத்தம் பண்ணுவதில்லை. We start using the name of Jesus. இயேசுவின் திருநாமத்தை உச்சரிப்போம். How much authority we have, I will talk about it next week. அதிலே எவ்வளவு அதிகாரம் உண்டு என்பதை அடுத்த வாரம் The name பகிர்கிறேன். of Jesus இயேசுவின் நாமமானது is something that you use when you are in a problem. நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒன்று. It is an offensive weapon. அது எதிர்த்து தாக்கும் போராயுதம். But the blood of Jesus, இயேசுவின் இரத்தமோ, the blood of Jesus இயேசுவின் இரத்தமோ is a weapon that we use to exempt us from problems. பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் கையாளும் Before போராயுதம் the இது. problem comes, பிரச்சனை வருவதற்கு முன்பே, before the enemy comes, சத்துரு வருகிறதை அறிந்து before the விட்டார், dart comes, அம்புகள் நம்ம நோக்கி பாய வரும் முன்பே, before the dart comes, அந்த அம்பு நமக்கு எதிராய் when பாயும் we முன்பே, claim the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தை உரிமை கோரி, it forms a shield around us. அது நம்மை சுற்றிலும் கவசமாய் When கேடகம் the போல enemy இருக்கும். sees the blood, எதிராளி இரத்தத்தை he பார்க்கும்போது will say goodbye. அவன் போய் He will விடைபெற்று flee from ஓடுவான். that place. அங்கிருந்து So ஓடிடுவான். as a child of ஒரு God, தேவனுடைய we பிள்ளையாக have to be sensitive and we have to be aware of all these things. மிகவும் உணர்வுள்ளவர்களாய் இவைகளை குறித்து ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். Every day when you start the morning, தினந்தோறும் காலை துவங்கும் start with போது the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். Yesterday might have been a peaceful day. நேற்று தினம் சமாதானமாக இருந்திருக்கலாம். Yesterday you would have seen a big victory. நேற்று பெரும் ஜெயம் கண்டிருப்பீர்கள். But what are you going to do the next day? அடுத்த நாள் என்ன செய்ய If போகிறீர்கள்? we don't claim the blood, நாம் இரத்தத்தை உரிமை if கோரவில்லை we என்றால், don't walk in the authority of the blood, திரு இரத்தத்தின் அதிகாரத்தில் நடைபோடவில்லை a என்றால், small dart, ஒரு சின்ன அம்பு a போதுங்க, small word, ஒரு சிறு வார்த்தை, a small ஒரு jealousy, சிறு பொறாமை, a small attack, ஒரு சிறு தாக்குதல், even giants will crumble and can fall. ராட்சதர்களே நொறுங்கி We நிர்மூலமாவார்கள். can't say, oh, I am exempt from all that. இதுக்கெல்லாம் நான் விதிவிலக்குன்னு சொல்ல We can't say முடியாது. the devil cannot touch me. பிசாசால என்ன தொட முடியாதுன்னு That சொல்ல means we are முடியாது. a fool. அப்படினா நாம் மதியனர்களாய் We இருப்போம். don't know the truth. சத்தியம் I அறியாதவர்கள். don't want any of you to be ignorant. ஒருவரும் அறியாமல் இருக்க நான் I விரும்பவில்லை. want all of us to be sharp. அனைவரும் கூர்மையாய் இருக்க We have the விரும்புகிறேன். word of God, தேவனுடைய வார்த்தை which is இருக்கிறபடியா living, powerful, sharper than a two-edged sword. இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான வல்லமை உள்ள Just having பட்டயம். the Bible in hand is not enough. வேதாகமத்தை கையில் ஏந்தி திரிவது I மட்டும் want to போதாது. encourage every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் When உற்சாகப்படுத்துகிறேன். you rise up in the morning, காலையில எழும்பும்போதே declare the blood. இரத்தத்தை Because உச்சரியுங்கள். you and your family, நீங்களும் உங்கள் குடும்பமும் the enemy might come around us. எதிராளி நம்மை சுற்றி சுற்றி But when வரலாம். he sees the blood, இரத்தத்தை பார்த்து he விட்டால் will flee from us. தலைதறிக்க ஓடுவார். Resist the devil and he'll flee from you. பிசாசு கேத்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு So ஓடி many children போவார். of God, அநேக தேவனுடைய பிள்ளைகள் they come with so much sadness in their heart. இதயத்தில் அளவுக்கு அதிக துயரத்தோடு I வருகிறார்கள். know we go through sad things. துயரங்களை சந்திப்பது I know உண்மைதான். we go through நாம் problems. பிரச்சனைகளை சந்திப்பது I know உண்மைதான். we have to intercede and cry before God. தேவனுக்கு முன்பாக அழுது மன்றாட வேண்டும், உண்மைதான். Yes, all that happens. அதெல்லாம் நடக்கிறது தான். But in spite of all that, ஆனால் அவைகள் எல்லாவற்றின் you and மத்தியிலும் I, நீங்களும் we are நானும் overcomers through the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் Today we இருக்கிறோம். might be in a problem. இன்றைக்கு ஒரு பிரச்சனை Today இருக்கக்கூடும். we might be in pain. இன்றைக்கு நாம் வேதனையில் Today தவிக்கலாம். we might be in a loss. இன்றைக்கு நஷ்டத்தில் இருக்கலாம். Today we might not have the peace. இன்றைக்கு சமாதானம் இன்றி But இருக்கக்கூடும். still, ஆனாலும் because of the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தின் you நிமித்தம் and I, நீங்களும் we are நானும் overcomers. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். We are not losers. நாம் தோற்கிறவர்கள் The அல்ல. devil has tricked the people of God. தேவஜனங்களை பிசாசு The வஞ்சித்திருக்கிறார். devil has told the people of God, தேவஜனங்களை பிசாசு you are a சொல்லிவிட்டார். loser. நீங்க You தோற்றுவீங்க. are a loser. நீங்க You தோற்றவர்கள். have nothing. உங்களுக்கு ஒன்றுமில்லை. You don't know anything. உங்களுக்கு எதுவும் You தெரியாதுங்க. are not wise. நீங்க ஞானி இல்லை. You are not talented. நீங்க திறந்த You are not ஆளுமையில்லாதவர்கள். beautiful. நீங்க அழகானவர்கள் You are இல்லை. not rich. நீங்க பணக்காரர்கள் You இல்லை. have nothing. உங்களுக்கு ஒண்ணே இல்லைங்க. Hallelujah. Hallelujah. I don't care what the devil says. பிசாசு என்ன சொன்னாலும் எனக்கு Because கவலை I இல்லை. am not going to allow him to whisper in my ears. என் காதுகளில் அவன் பேச நான் விட That is போவதில்லை. because அதற்கு காரணம் I am going to put the blood of Jesus around me as a shield. என்னை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை கவசமாக்கிக் When we கொள்வேன். declare the blood, இரத்தத்தை when உச்சரிக்கும் we போதெல்லாம் claim the blood, இரத்தத்தை நீங்கள் when உரிமை
when we speak the blood, இரத்தத்தை it பேசும்போதெல்லாம் exempts us from the darts of the devil. பிசாசின் அம்புகளுக்கு அது நம்மை விதிவிலக்காக்கும். See, the devil does not come with a very big plan. பெரும் திட்டங்களோடு பிசாசு வர மாட்டான். Oh, because you are all very powerful and solid Christians. நீங்கள் எல்லாம் உறுதியான வல்லமையான திடமான கிறிஸ்தவர்களா You இருக்கிறபடியா are all very smart people. நீங்கள் எல்லாம் கெட்டிக்காரர்கள் But you know what? ஆனா ஒன்னு தெரியுமா? He is not very smart. அவன் அவ்வளவு கில்லாடி இல்லங்க. But he is not very smart. அவன் ரொம்ப கில்லாடி இல்லதான். But he has lived a long age, long time. ஆனா ரொம்ப நாள் அதிக ஆயுசோடு வாழ்ந்தவன். He has lived longer than you and me. உங்களை என்னை விட ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கான். How many believers you would have seen? எத்தனை விசுவாசிகளை பார்த்திருப்பான். How many tricks you would have tried? எத்தனை தந்திரங்களை கையாண்டிருப்பான். He has become an expert in that. அதுல கைதேர்ந்த கில்லாடி. Just one small dart. ஒரு சிறு அம்பு போதும். One small word. ஒரு சின்ன வார்த்தை போதுங்க. That exactly will prick you in your most hurtful place. சரியாய் நீங்கள் அதிகமாய் வேதனைப்படுற இடத்துல உங்களை குத்தி துளைக்கும். That's all, you give up everything. அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டுருவீங்க. Coming week in the quiet time, I'm talking about purposeless life. வருகிற வாரம் அமைதி நேரத்தில் We are people who lost their purpose. வாழ்க்கை நோக்கத்தை இழந்த மக்களை குறித்து பேச இருக்கிறேன். Devil wants us to lose our purpose. நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை நாம் பறிகொடுக்கவே பிசாசு Just one துணிக்கிறான். arrow. ஒரு அம்பு போதுங்க. We all give up. எல்லாம் விட்டுருவோம். I am nothing. நான் ஒண்ணு இல்லங்க. Why should I live in this நான் earth? ஏன் இந்த பூமியில உயிர் வாழணும்? Nobody loves me. யாரும் என்னை நேசிக்கல. Whatever I do is a failure. என்ன செஞ்சாலும் தோல்விதான். Everything they are doing is a அவங்க victory. செய்யறது எல்லாமே ஜெயிக்குதுங்க. No one knows me. யாருக்கு என்ன No தெரியும்? one invites me. யார் என்ன கூப்பிடுறது No இல்ல. one calls me. யார் என்ன அழைப்பது No இல்ல. one smiles at me. யார் என்ன பார்த்து சிரிக்க I know மாட்டாங்க. nothing. எனக்கு ஒண்ணும் I தெரியாது. can do nothing. ஒன்னால என்னால செய்ய முடியாது. How many times you would have heard that? எத்தனை முறை இதை I கேட்டிருப்பீங்க. don't want to ask you to raise your கை hands, தூக்க சொல்லுங்க. because he will be talking to you. அவன் உங்களோட பேசிக்கிட்டு தான் இருப்பான். If he has not spoken to you, உங்ககிட்ட இதுவரைக்கும் அவன் பேசுனதே இல்லனா then he thinks that you are already in his crew. நீங்க ஏற்கனவே அவன் கூட்டத்துல இருக்கிறீங்கன்னு உங்களை நினைச்சிருக்கான். But he will talk to all of you. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் அவன் I பேசுவான். think we're going to go to prayer now. இப்போ ஜெபிக்கலாமா? Hallelujah. We're going to Hallelujah. claim the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை உரிமை பாராட்டுவோம். The blood of Jesus இயேசுவின் இரத்தமானது will exempt us from all the problems. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விதிவிலக்காக்கி காக்கும். One verse I will read from Job. யோபிலிருந்து ஒரு வசனத்தை See, படிக்கிறேன். what did Job do? யோபு என்ன செய்தார் Very பாருங்க. smart guy. ரொம்ப He கில்லாடி had இவன். many children. நிறைய பிள்ளைகள் இருக்கு. He had so much of resources. மூலதன வளங்களுக்கு பஞ்சமில்லை. The Bible says வேதம் சொல்லுகிறது. he was in fact the richest person in that entire area. தான் வாழ்ந்த அந்த கிழக்கத்து பகுதியில் உண்மையில் அவர்தான் பெரும் பணக்கார ஐஸ்வர்யவான். He was very influential. அதிக செல்வாக்குள்ள மனிதர். He was very grateful to God. தேவனுக்கு மிகவும் நன்றியாய் இருந்தவர். But he did something. ஆனா ஒரு காரியம் In செய்தார். verse number 5, ஐந்தாம் it வசனத்தில் says every day ஒவ்வொரு நாளும் he gets up early in the morning. அதிகாலையில் எழுந்து He goes and offers a burnt offering அவர் போய் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறார். on behalf of every children. தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சார்பிலும் பலி He செலுத்துகிறார். didn't do, I don't think so he did one burnt offering. அது ஒரு ஏதோ ஒரு தகன பலி செலுத்திருப்பார் நினைக்க முடியல. Burnt offering on behalf of every child. ஒவ்வொரு பிள்ளையின் சார்பாக ஒவ்வொரு சர்வாங்க தகன பலி. He shed the blood. ரத்தம் சிந்தினார். Every morning ஒவ்வொரு காலையிலும் blood was shed. ரத்தம் சிந்தப்பட்டது. Blood was shed ரத்தம் as சிந்தப்பட்டது a protection. பாதுகாப்புக்காக. That is why in verse number 10, அதனால தான் 10ஆம் வசனத்தில் can I have the scripture in the King James version? ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்தில் பாருங்கள். The devil is trying to come and attack Job. பிசாசு யோபை தாக்க முயற்சிக்கிறான். But the devil is saying, பிசாசு சொல்றாங்க, oh, there is a hedge of protection around him. அவரை சுத்தி ஒரு பாதுகாப்பு வேலி இருக்குப்பா. In a message translation, மெசேஜ் மொழியாக்கம் சொல்லுகிறது. it says, you treat Job like a pet. என்னப்பா நீங்க யோபு உங்களுக்கு செல்ல பிள்ளை மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்க? It says, Satan is telling you, pamper him like a pet. ஒரு செல்ல பிள்ளையை போல அப்படியே கொஞ்சி குலாவுறீங்களேன்னு You சாத்தா make sure யோபுக்கு nothing bad ever happens to him. யோபுக்கு ஒரு கேடு நடந்துற கூடாதுன்னு கவனமா பாத்துக்கிறீங்களே. Let's go back to King James version. ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்துக்கு The திரும்புவோம். devil is correctly pointing the 5 areas of protection. பாதுகாப்பின் 5 பகுதிகளை துல்லியமாய் பிசாசு சுட்டி He's காட்டுகிறார். saying because of the blood, இரத்தத்தின் நிமித்தம் the hedge has been put around Job and everything around him. யோபையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. The first thing, முதல் The காரியம் blood protects Job. About him, யோபை அந்த இரத்தம் பாதுகாக்கிறது. person, we're going to pray for us, you individual person. தனிநபராகிய நமக்கு ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க Then போகிறோம். around his house, அவருடைய வீட்டை சுற்றிலும், that means your family members. அப்படினா உங்கள் குடும்பத்தார் என்ற அர்த்தம். About all that on every side, அவருக்குண்டான எல்லாவற்றையும் எப்பக்கத்திலும், your possessions, அப்படினா உங்கள் உடைமைகள், your car, your fridge, your microwave, your washer dryer, உங்க கார், உங்க வாகனம், குளிப்பதன பெட்டி, உங்களுடைய துணி துவைக்க இயந்திரம் எல்லாமே
Fourth thing, bless the work of his hands. நான்காவது அவருடைய கையின் கிரியைகளை Your ஆசீர்வதித்திருக்கிறீர். job, your bank balance. உங்களுடைய வேலை, உங்கள் வங்கி இருப்பு. And the last one, கடைசியாக his substance is increased in the land. தேசத்தில் அவருடைய சம்பத்து பெருகி His இருக்கிறதா? relationship. அவருடைய உறவுகள், Relationship with your relatives, சொந்த பந்தங்களோடு இருக்கும் with your உறவு, friends, நண்பர்களோடு உள்ள உறவு, with your co-workers, சக பயணியாளர்களோடு உள்ள with your உறவு. neighbors. Sometimes people will have all the blessings, சில நேரம் எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதம் இருக்குங்க. but they can never have a good relationship. ஆனா சுத்திலும் நல்ல உறவே But இருக்காது. what did Job do? யோபு என்ன செய்தார்? He put a hedge of protection. பாதுகாப்பு வேலி On அடைத்தார். the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளாகிய இந்த the Lord நாளில் wants to reclaim the inheritance, கர்த்தர் சுதந்திர விதங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். resettle us in the towns of Negev, நெகேவ் பட்டணங்களில் நம்ம மறுபடியும் வாழ்விக்க விரும்புகிறார். rescue us so we can go to the top of the mountain. மலை உச்சியில் நாம் போய் ஏறும்படி நம்மை மீட்டெடுத்து But all தப்புவிக்க this happens விரும்புகிறார். because of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் இந்த பாக்கியங்கள் The நடக்கின்றன. blood of Jesus affirms our victory. இயேசுவின் இரத்தம் நம்முடைய ஜெயத்தை The blood of உறுதிப்படுத்துகிறது. Jesus affirms our forgiveness. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்பை The blood உறுதிப்படுத்துகிறது. of Jesus affirms that we are overcomers. நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் என்பதை இயேசுவின் இரத்தம் தான் நிச்சயித்து Hallelujah. உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா.